நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் எப்படி யூஸ் பண்றது, அதே போல மெட்டாமாஸ்க்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினை வந்து ஆட் பண்றது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா உடனடியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 4 வீடியோஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி விஷயங்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டாமாஸ்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குரோமோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் மெயினெட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். அதான் எத்திரியம் செயினை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து எப்படி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினை கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ரைட் கிளிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க் அப்படிங்கிற செக்ஷன்ல போய் ஆட் நெட்வொர்க் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் நேம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசி யூஆர்எல் அதே போல செயின் ஐடி கரன்சி சிம்பிள் அதே போல வந்து பிளாக் எக்ஸ்ப்ளோரர் இந்த இதெல்லாம் வந்து காட்டும். ஸோ இதை வந்து நீங்க ஆப்ஷனல் டீடைல்ஸா வந்து கொடுக்கணும். நான் இப்போ ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கனால இதை அப்படியே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நெட்வொர்க் நேம் வந்து நான் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிற நேம்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆர்டிசி யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா bsc.datac.binance.org அப்படிங்கிறதையும் அதே போல செயின் ஐடி வந்து 56 அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். கரன்சியோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்கேன் அப்படிங்கிற அந்த .com வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஈவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து எத்திரியமில் இருக்கும். இப்போ நான் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோக்காலை வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிஎன்பி ஏதாவது இருந்துச்சு என்னுடைய வேலெட்டில் அப்படின்னா அந்த பிஎன்பி வந்து டிஸ்பிளே ஆகும். அதே போல் இந்த எத்திரியம் அட்ரஸ் தான் சேம் அட்ரஸ் தான் பிஎன்பிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரைவேட் கீ எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் மெட்டாமாஸ்க்ல கனெக்ட் பண்ணுறதுனால கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் செயினை வந்து நம்ம மெட்டாமாஸ்க்ல ஆட் பண்ணதுக்கான ஒரு செக்மெண்ட். இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் செயினே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்திரியம் நெட்வொர்க்ல நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நான் எத்திரியம் நெட்வொர்க்ல கொடுத்துக்கலாம். அதே போல டெஸ்ட் நெட்வொர்க் தேவை அப்படின்னா டெஸ்ட் நெட்வொர்க்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எத்திரியம் நெட்வொர்க்ல வந்து நான் கொடுத்தாச்சு. இதற்கு அடுத்ததான் வந்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பைனான்ஸ்ல முக்கியமான ஒரு வெப்சைட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த பேன்கேக் ஸ்வாப் .finance அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேக் அப்படிங்கிற இந்த காயின் வந்து இருக்கு. ஸோ இந்த கேக்குங்கிற காயினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மைனிங் பண்ணலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஃபார்மிங் வந்து பண்ணலாம். ஸோ அதே போல வந்து லிக்விடிட்டி பூல் வந்து நீங்க ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஈவன் வந்து மெட்டாமாஸ்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ மெட்டாமாஸ்க்ல ஏதாவது டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் தகுந்த மாதிரி இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ மெட்டாமாஸ்க்ல சப்போஸ் இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு நான் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல வந்து நான் கனெக்ட் பண்றேன். ஸோ இது இல்லாமல் வந்து ட்ரஸ்ட் வேலெட் அதே போல மேத் வேலெட் டோக்கன் பேக்கெட் வேலட் கனெக்ட் இந்த மாதிரி எது வச்சுனாலும் சரி இது எதுல வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அக்சஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல தான் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து மைனிங் நான் கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்சில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் யூனிஸ்வாப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்காக. info. ஸோ அதுதான் வந்து எத்திரியம் செயினுக்கான ஒரு வெப்சைட் அது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து லிக்விடிட்டி எவ்வளோ இருக்குது அதே போல் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்ஸ்டாப் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 1 இன்ச்சுக்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம். 1 இன்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அதுவும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் உங்களுக்காக. 1inch.exchange இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது OneSwap. ஸோ OneSwap.netடும் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் செயினுக்கும் வந்துட்டாங்க, எக்கோ செயினுக்கும் வந்துட்டாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எத்திரியம் செயின்லேயும் இருக்கிறாங்க, டிஆர்எக்ஸ் செயின்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 4-5 வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்வாப்பிங் வெப்சைட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு காயினை கொடுத்து இன்னொரு காயினை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு தகுந்ததான் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன டோக்கன் வேணுமோ அந்த டோக்கனாக வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து இங்கே ஃபைனலாக வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நான் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம்
என்கிட்ட இருக்கக்கூடிய பிஎன்பியோட பேலன்ஸ் இங்கே வந்து காட்டிடுச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த டோக்கனாக வேணும் அப்படிங்கிற அந்த டோக்கனையும் வந்து நான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த டோக்கன் தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நான் இது பண்ணிக்கலாம். இல்ல இந்த டோக்கனை நான் விற்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே இந்த ஏரோ மார்க்கை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் வந்துடும். ஸோ இப்போ மேக்ஸிமம் அப்படிங்கிற அந்த டேட்டாவை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பிஎன்பியோட வேல்யூ வந்து கிடைச்சிச்சு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து பார்ட் ஒன் பிஎன்பிக்கு வந்து நான் ஏற்கனவே ஸ்வாப் பண்ணது. ஸோ இது வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ எவ்வளோவுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வருது. ஓகே, மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.09 தான் வருது. எல்லாமே வந்து 0.1 பிஎன்பிக்கு வந்து நான் இது பண்ணது. ஸோ இது மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்குது. வாட்ச் டோக்கன் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ டிஓ அது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு நான் வாங்கின ரேட்டில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற டோக்கன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. எனிவே அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸ்சேஞ்சுங்கிற இந்த செக்மெண்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்சில் நம்ம பார்த்துக்கலாம். எப்படி வந்து யூனிஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு பூல் ஒரு பேரை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேருக்கு பேஸ் பண்ணி இது பண்ணிமா. இப்போ இங்கே நான் வந்து வைஸ் டோக்கன் அப்படிங்கிற இந்த பேரை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது எந்தெந்த பேரில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டாப் பேர்ஸ் என்ன பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இங்கே வந்து நீங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த வைஸ் இடிஹெச் அப்படிங்கிற இந்த பேரை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ட்ரேட் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட் கொடுத்தனா இது ஜஸ்ட் வந்து யூனிஸ்வாப்போட அப்ளிகேஷன் வெப்சைட் விண்டோவுக்கு போயிடும். ஸோ இந்த விண்டோவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்திரியம் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து இங்கே வந்து அந்த காயினை வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது அந்த காயினை நான் விற்கணும் இல்லை வாங்கணும் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கனெக்ட் டு வேலட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு வந்து மெட்டாமாஸ்க் தான் வந்து காட்டும். ஸோ அந்த மெட்டாமாஸ்க் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ மெட்டாமாஸ்க்கு வந்து நான் இந்த மற்ற வேலட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் மெட்டாமாஸ்க் கொடுத்துட்டேன். ஸோ ப்ளீஸ் நெட்வொர்க் செலக்ட் நெட்வொர்க் அப்படின்றது. இப்போ இதில் என்னன்னா நான் ஏற்கனவே வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் யூஸ் பண்ணிக்கிறதுனால அது அப்படி ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் இதை வந்து எத்திரியம் மெயின் நெட்டுக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுக்கு வந்து எத்திரியம் மெயின் நெட்டாக கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இங்கே காட்டிடுச்சு. நம்மளுடைய அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஸ் டோக்கன் நான் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய எத்திரியமுக்கு வந்து வைஸ் டோக்கன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணி நான் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து செட்டிங்ஸ் பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் வந்து ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ மாதிரி தான். ஓகே, ஸோ ஒரு காயின் வந்து நீங்கள் பேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து நீங்கள் கொடுத்தாகணும். கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து அதை சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து அதை இது ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த ரொம்ப நீங்கள் வந்து கம்மியான வந்து ஸ்லிப்பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து ப்ரைஸ் ஹையர் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் டாலரன்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா. ஸோ அதே போல் லிக்விடிட்டி அப்படிங்கிற அந்த பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எந்த பேருக்கானாலும் நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு பேருக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த காயினுக்கு வந்து நான் இவ்வளோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணேன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இது மூலியமா இந்த லிக்விடிட்டியில் எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விடிட்டி மூலியமாக நான் ஆட் பண்ணுறதுனால எனக்கு லிக்விடிட்டி மைனிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்பி மைனிங்லேருந்து இன்கம் கிடைக்கும். இது இல்லாமல் இந்த காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து காயின் கம்மியாகும். அதே சமயம் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் காயின் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒருவேளை வந்து ஸ்டாண்டர்ட் காயின் வந்து கரெக்டாக இருந்து இந்த காயினோட ப்ரைஸ் குறைய அப்படின்னா எனக்கு வந்து இந்த காயினோட குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். எனக்கு மைனிங்க்கு ஓரளவுக்கு நான் வந்து லிக்விடிட்டி மைனிங்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈல்டு ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன் அந்த ஃபார்மிங்க்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த வெப்சைட்டில் மட்டும் இல்லை எல்லா வெப்சைட்லையுமே இருக்குது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வேலட்டில் சாரி இது யூனிஸ்வாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி யூனிஸ்வாப்லேயும் வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் வந்து 1 இன்ச் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 1 இன்ச் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் இருக்குது. அதே போல் வந்து பைனான்ஸ் செயின் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ அந்த செயினை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எத்திரியம் செயின் மெட்டாமாஸ்க் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். எத்திரியம் செயின்லாம் மெட்டாமாஸ்க்கு உள்ளது எனக்கு வந்து கனெக்டட் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் என்னவோ அந்த இதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, 1 இன்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் வந்து சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே போல் வந்து இவங்க வந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க. மற்ற சைட்டோட கம்பேரிசன் பண்ணும்போது எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எதில் வந்து ஃபீ வந்து கம்மியாக இருக்குது, இல்லை எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் வந்து கொடுப்பாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது 1 இன்ச் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயம். சரி, இதே போல் வந்து ஒன்ஸ்வாப் அப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ஈத்தர் நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லை டிஆர்எக்ஸாக இருக்கலாம், இல்லை பிஎன்பியாக இருக்கலாம், இல்லை ஹெக்கோ செயின் அதாவது ஹூபி டோக்கன் அந்த செயினாக இருக்கலாம். எந்த செயினை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிஎன்பி அப்படிங்கிற இந்த செயின் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் காட் இட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு
இதுல வந்து என்ன நமக்கு வந்து என்ன அசெட்ஸ் வேணுமோ அந்த அசெட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நான் வேற ஏதாவது வேலெட்டை வந்து நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா மெட்டாமாஸ்கா இல்லை ஒன்சாப் வேலெட்டா அப்படிங்கிறது கேட்குது. ஸோ அந்த எது வேலெட்டோ அந்த வேலெட்டை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஈவன் வந்து நீங்க ஒன்சாப் வேலெட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்சாப் வேலெட்டையும் வந்து நீங்க கொடுத்து அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஈவன் வந்து இப்போ நீங்க டிஆர்எக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா டிஆர்எக்ஸ் ட்ரான் லிங்க் அந்த மாதிரியான இதை வந்து நீங்க ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப அது மூலியமா நீங்க வந்து ஈஸியா வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது யாரோட ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா காயின் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சோட ஓன் ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்சாப். இது வந்து முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாப் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க ஆர்டர் பாத்துக்கலாம். ஓகே, ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். மற்றபடி மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து ஆர்டர் மேட்சிங் இது வந்து கிடையாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பேஸ்ட் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஈவன் வந்து ஒரு லைஃப் நார்மல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஏன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க வந்து பண்றது ஜஸ்ட் ஸ்வாப் பண்றது இல்லாம நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது இல்லாம இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் நார்மலா ஸ்வாப் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஸ்வாப் ஆப்ஷன் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டோக்கன்ல இருந்து நீங்க என்ன டோக்கனுக்கு வந்து ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டோக்கன் வந்து நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டோக்கன் வந்து கொடுக்குறேன், இந்த டோக்கன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஸோ இங்க ஸ்லிப்பேஜும் வந்து நீங்க சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயுமே வந்து பர்சன்டேஜ் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் இருக்கு, டைமிங்கும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா எக்ஸ்சேஞ்சுமே இருக்கு. ஸோ இப்போ பிஎன்பிக்கு வந்துரும். பேங்காக் ஸ்வாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல டைரக்ட் ஸ்வாப் இருக்கு, லிக்விடிட்டி ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு அடுத்ததா வந்து ஃபார்ம் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இங்க வந்து இந்த கேக் காயினை வந்து நீங்க என்ன சொல்றேன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அதாவது வந்து அந்த காயினை வந்து நீங்க தயாரிக்கலாம். அதுக்கு சில செக்மெண்ட் இருக்கு. அது எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் வந்து பினான்ஸ் செயின் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க லிக்விடிட்டி பூல் தான். இது எல்பி அப்படின்னாலே அது வந்து லிக்விடிட்டி பூல் டோக்கன் சொல்லலாம். ஸோ இப்போ கேக்கு அதே போல பிஎன்பி லிக்விடிட்டி பூல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 122% வந்து பாத்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது சேஞ்சஸ் ஆகும். இப்ப பிஎம்எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 389% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எவ்வளவு மல்டிபிளேயர்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய இதுல வந்து ஸ்டேக் ஆனதை மட்டும் நான் காட்டுறேன் அப்படின்னா அதை மட்டும் நான் காட்டலாம். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 பூல் தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பூல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேக் பிஎன்பி வந்து லிக்விடிட்டி பூல்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுல வந்து எனக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். அதே போல இன்னொன்னு பிஎம்எக்ஸ்எக்ஸ் அதே போல பிஎன்பி பேருக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல எனக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இது மூலியமா நான் ஏர்ன் பண்ண கேக் காயின்ஸ் எவ்வளவு? ஸோ இங்க வந்து 005 ஏர்ன் பண்ணியிருக்கேன், இங்க வந்து 004 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அது வந்து அன்ஸ்டேக்கும் பண்ணிக்கலாம், அதே சமயம் ஸ்டேக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணிக்கேன். ஸோ நான் இங்க வந்து ஷேர்ஸ் வந்து 0.21க்கு வந்து நான் ஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்க 0.083க்கு வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பண்றதுனால வந்து நமக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஈவன் வந்து அந்த காயினாவே நமக்கு கிடைக்கிறதுனால காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பேசிக்கலி வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எத்ரியமுக்கு வந்து ஒரு டவுன் கிரேட் இருக்கு. ஏன்னா அங்க கேஸ் ஃபீ வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கும் எக்கோ செயினுக்கும் டிஆர்எஸ் செயினுக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபார்மிங்ல வந்து நீங்க பண்ண முடியும் அப்படிங்கிறதா மெயினான விஷயம். ஸோ இது வந்து ஃபார்மிங். ஓகேவா? இது வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணி அது மூலியமா வந்து நீங்க இன்கம் எடுக்கிறது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காயின் என்ன காயினோ அந்த காயினை வச்சு நீங்க வந்து டைரக்டாவே வந்து லிக்விடிட்டி பூல் ஆட் பண்ண தேவையில்ல. பட் அது மூலியமா நீங்க வந்து இந்த கேக் காயின் வந்து மைண்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட கேக் இருக்கு அப்படின்னா அந்த கேக்கை வச்சு கேக்கை வந்து நான் இது பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ கேக்கை வச்சு கேக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ எனக்கு நியர்லி வந்து 9.98 காயின் வந்து நான் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டேக் பண்ணதுக்கு எனக்கு வந்து 0.059 கேக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இதாக இருக்கு. ஸோ இப்போ நான் இது வந்து ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தேன்னா இப்போ என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதே போல பெல்லு அதுக்கு அடுத்தது வந்து டிபிடி அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேற காயின்ஸ் உங்களுக்கு என்னென்ன காயின்ஸ் வந்து தேவையோ அந்த காயின்ஸை வந்து நீங்க வந்து கொடுத்து இந்த மற்ற காயின்ஸை வந்து நீங்க மைண்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கேக் காயினாவையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராசஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலயே வந்து நல்ல பர்சன்டேஜ் இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 100%க்கு மேலலாம் வந்து கிடைக்கக்கூடிய காயின்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு கேக்ல வந்து 132% கேக் கிடைக்குது. ஸோ அதே போல இன்னொரு கேக் பூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூல் அதாவது டிபிடி பூல் வந்து பாத்தீங்கன்னா 230% வந்து கிடைக்குது. ஸோ டிபிடி பூலை வச்சு கேக் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அதுல எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 60%.
ஸோ இது நீங்க கேக் வச்சிருந்தாலும் சரி, இல்ல டிபிடி வச்சிருந்தாலும் சரி, இல்ல வேற காயின் வச்சிருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களால இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்ப வந்து உங்கள்ட்ட வந்து எஸ்எஃப்பி இருக்கு அப்படின்னா அந்த எஸ்எஃப்பி வச்சுக்கிட்டு நீங்க வந்து டைரக்டா இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து இந்த பைனான்ஸ் செயினோட இந்த வேலட் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த வேலட் அட்ரஸை உங்களுடைய ஒரிஜினல் பிஎன்பி அக்கௌண்ட்டோட நீங்க வந்து மிங்கிள் பண்ணிக்கலாம். அப்படி மிங்கிள் பண்றதுனால இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இங்க ஸ்டேட் பண்ணக்கூடியதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க, ரிவார்ட்ஸும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மெயினான விஷயம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, லாட்டரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. லாட்டரி ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த காயின வந்து சென்ட் பண்ணணும். உங்களுக்கு லக் இருந்து அது நீங்க அந்த டிக்கெட்ஸ் வந்து வின் பண்ணி அது கரெக்ட்டா ஆனுச்சு அப்படின்னா, நீங்க லாட்டரியில வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லாட்டரி என்ன பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்கி தான். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கலெக்டிபிலிட்டிஸ் வந்துங்கிறது என்எஃப்டி. ஸோ என்எஃப்டி உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்எஃப்டிக்கு வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டோக்கன், இது பென்னி, இந்த புல்லிஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு என்எஃப்டி இருக்கு. ஸோ அதோட காயினோட பிரைஸ், அது என்ன மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஷேர் பண்ணி நீங்க பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் அப்படின்னா ஐஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இனிஷியல் ஃபார்ம் ஆஃபரிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ச் டோக்கன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ஃபார்மிங் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மேபி இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பிரைஸும் வந்து போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க பாஸ்ட் ஐஎஃப்ஓஸ் நீங்க எல்லாத்தையுமே பாருங்க, இனிஷியல் ஃபார்ம் ஆஃபரிங் எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல பம்பிங் ஆயிட்டு